வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதிமுக அலுவலகத்தை வந்து டெல்லிக்கு மாற்றி விட்டார் எடப்பாடின்னு கனிமொழி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துக்கு துரோகம் செய்த பாஜகவோட வேற கூட்டணி வைக்கிறாங்க. இது தமிழகத்துக்கு ஏற்ற கட்சி அல்ல அப்படிங்கிற மாரிலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பாஜகவிடம் கட்சி அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. நேத்துக்கு முந்தா நாள் தர்மேந்திர பிரதான் வந்தாரு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திமுக அரசு அப்படிங்கிறாரு. அப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. அப்போ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களா அவர்கள்? அப்படின்னு கொஞ்சம் ஒத்துக்க சொல்லுங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டில் மற்ற விஷயங்கள்லாம் திணிக்க பார்க்குறாங்க இல்லையா? அதற்கு ஒரு எதிர்ப்பு குரலாவது குடுத்தாங்களா? தர்மேந்திர பிரதான் இப்படி பேசுறாரு. இப்படி பேசக்கூடாதுங்க. தமிழ்நாடு இருமொழி கொள்கை தான். நாங்க அப்படின்னா உங்களோட கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா அதிமுகவால? இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதேபோல கனிமொழி அவர்களுக்கு பதில் சொன்னவர், சென்னை எங்களோட சென்னையில வந்து எங்க ஆபீஸ் இருக்கு. போய் பார்க்க சொல்லுங்க. முடிஞ்சா வாங்க. நாங்களே உங்கள கூட்டு போய் காட்டுறோம் அப்படிங்கிறாரு. அதாவது அது இருக்குங்க. அப்ப ஏன் பஞ்சாயத்துக்கு செங்கோட்டையன்ல இருந்து ஓபிஎஸ் இருந்து எல்லாரும் டெல்லிக்கு போய் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. நீங்க ஏன் டெல்லிக்கு 2, 3 தடவ ஓடி போனீங்க? அதுவும் உங்க கட்சி கூடாரத்தை கூட்டு போய் அமித்ஷாவ சந்திக்க வச்சீங்கல்ல, அது எதுக்கு? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. சோ இது வந்து எப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மாரி விஷயங்கள்ல அதிமுக வந்து மிகப்பெரிய அளவுல தவறு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கனிமொழி சுட்டிக்காட்டுகிறார்கள். அத பத்தி நம்ம விவரமாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதிமுக அலுவலகத்தை டெல்லிக்கு மாற்றி விட்டாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு நாம் சில விஷயங்களை இங்கே விளக்கப் போகிறோம். ஒ இப்ப செங்கோட்டையன் 2, 3 தடவ டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அ ஏன் எடப்பாடியே 2, 3 தடவ போயிட்டு வந்தாரு. அது 3 கார்ல போய் 4 கார்ல மாறிலாம் போனாரு. லாஸ்ட் டைம் போனபோது முதல்ல அரசு கார்ல போயிட்டு, அதுல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 20, 25 நிமிஷம் அமித்ஷாவோட பேசிட்டு, திரும்பி வந்து ஒரு ப்ளூ கலர் கவர்ல வெளில போறாரு. அதுவும் மூஞ்சில அப்படி கர்ச்சீஃப மூடிக்கிட்டு போறாரு. இவர் வந்து அப்ப அங்க அங்க டெல்லியில உங்க கட்சி ஆபீஸ் இல்ல அப்படின்னா, நீங்க ஏன் அங்க அடிக்கடி போறீங்க? அமித்ஷாவ ஏன் போய் பார்க்குறீங்க? கேட்டா நான் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு திருச்சி ஏர்போர்ட் பேர் மதுரை ஏர்போர்ட் பேர் வைக்கணுங்கிறதுக்காக போனேன். அதாவது ஓட்டு எப்படியாவது முக்குளத்தோர் வாக்குகள் வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட் அவ்வளவுதான். அதே போல கனிமொழி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதற்கு நம்மகிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு தர்மேந்திர பிரதான் 2, 3 நாள் முன்னாடி வந்துட்டு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணுங்கிறாரு. அதே தர்மேந்திர பிரதான் நான் கேட்கிறேன். மகாராஷ்டிரால போய் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா தர்மேந்திர பிரதான்? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். பாஜக தானே ஆளுது அங்கேயும். சென்ட்ரலையும் பாஜக தானே இருக்கு. மகாராஷ்டிரால போய் சொல்ல சொல்லுங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க அங்க. விடுவாங்களா அங்க சொல்லுங்க பார்ப்போம். இங்க வந்து என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறத தர்மேந்திர பிரதான் பேசுறாரு. இங்க கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் இருக்கு. நீங்க மகாராஷ்டிரால போய் பேசவே முடியாது தர்மேந்திர பிரதான். நான் எழுதி குடுக்குறேன். பேசுவாரா? அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்களா அதிமுக? பாஜகவோட தான் கூட்டணி இருக்கு. நான் இருமொழி கொள்கையை தாங்க ஏத்துக்குவோம். இஷ்டம் இருந்தா எங்க கூட்டணி வாங்க, இல்லாட்டி வராதீங்க. ஏன்னா நாங்க ஜெயிச்சாலும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாகத்தான் நாங்க பேசுவோம். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கொள்ளவே மாட்டோம்னு அதிமுக சொல்ல வேண்டியதுதானே? அதே எடப்பாடிக்கு வந்து அதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? இங்க தமிழ்நாட்டுல வந்து சொல்லிட்டு போறாரு. ஐஐடில வந்து பேசிட்டு போறாரு தர்மேந்திர பிரதான். இங்க திமுக தரப்புல எல்லாரும் நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு. இல்லையா? இருமொழி கொள்கை தான் நம்முடைய கொள்கை. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் என்ன பண்ண முடியும்? அதிமுக செங்கோட்டையன் வந்து அமித்ஷா போய் சந்திக்கிறார். நிர்மலா சீதாராமன சந்திக்கிறார். அதுக்கப்புறம் இவரும் போய் எல்லாரையும் சந்திக்கிறார். எஸ்பி வேலுமணி யார போய் பார்த்தாரு? எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம்லாம் எதுக்கு வந்தாங்க? அமித்ஷாவ பார்க்கறதுக்கு. உங்க கட்சி அலுவலகம் கிட்டத்தட்ட அங்க இருக்குங்கிற மாரி தானே அர்த்தம். அதுக்காக சொல்ல வரேன். இப்படி ஒரு புரிதலோடு இல்லாமல் நீங்க வந்து ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கீங்க அப்படின்றத எடப்பாடி கிட்ட சொல்றேன் நான். இப்ப அண்ணாமலை போய் தினகரன் சந்திச்சார். நம்ம அடுத்த தலைப்பு அதுதான். அதுல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அதுக்கு ஏதாவது வாய் திறப்பாரா எடப்பாடி? பண்ண மாட்டாரு. ஏன்னா அண்ணாமலை கட்சி விட்டு நீக்கியதே அவரால தான். கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதே அவரால தான். யாரு? எடப்பாடியால தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால எடப்பாடி ஜெயிக்க கூடாதுன்னு நெனைக்கிறாரு. இப்போ ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி நெனைக்கிறேன். பாஜகவோட ஒரு மீட்டிங் நடந்ததுங்க. அண்ணாமலை வரவே இல்ல மத்தியானம் வரைக்கும். லஞ்சுக்கு அப்புறம் அவர் எங்கேருந்தோ புடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. எடப்பாடி எப்படியாவது முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கிறாரு அங்கேயும். அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? கூட்டணி கட்சிகள் வெளில போகாத அளவுக்கு பார்த்துட்டு இருக்கணும். இப்ப தினகரன் வெளில போயிட்டாரு, ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு. இவங்க எல்லாரையும் ஒன்றுபடுத்துவேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்பவர் யார் வேண்டுமானாலும் எங்க கட்சிக்கு வரலாம். எங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிறாரு. அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர். ஆனா இப்ப அதிமுகவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. அது நினைக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி. அப்புறம் எப்படி வருவாங்க? என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ்ஓ, இவரு நம்ம டிடி தினகரனும் திரும்ப அங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவு ஓட்டே இருக்காது. நான் எழுதி கொடுக்குறேன்.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுடைய சதி திட்டம் தான். நீங்க பாஜக வந்து எப்படியாவது வளர்ந்து விட வேண்டும். அதிமுகவை அழித்தாவது அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியோட நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்க. ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றாரு. ஒண்ணும் இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனார் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி? ஆட்சிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லங்க. எங்களுக்கு தன்மானம் தாங்க பெருசு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆட்சி அதிகாரத்துக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை. எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனார் எடப்பாடி. இப்போ வந்து என்னோட கட்சி அலுவலகம் டெல்லியில இல்லங்க. சென்னையில தான் இருக்கு. அப்ப எதுக்கு அடிக்கடி டெல்லிக்கு போறீங்க? அந்த பஞ்சாயத்து எதுக்கு நடக்குது? அது கொஞ்சம் சொல்லுங்களேன், விளக்குங்களேன் எங்களுக்கு. அதுதான் நாங்க கேட்கிறோம். தமிழகத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது பாஜக. நீங்க ஒரு இப்ப நீங்க மெட்ரோவோட ஃபண்ட் குடுக்கல. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு தர வேண்டிய 2,400 கோடி குடுக்கல. ஜிஎஸ்டில நமக்கு பெரிய சேதம் பண்றாங்க. அத இப்ப ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்காங்க. நம்ம கிட்ட 36,000 கோடி ஷார்டேஜ். இதை வந்து ஈடு செய்வது வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் செய்யணும். ஏன்னா ஸ்டேட்டோட இதெல்லாம் வந்து வருமானத்த குறைக்கிறதுக்காக ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. 8 வருஷமா ஜிஎஸ்டி அமௌண்ட்ட வந்து ஏத்திட்டு, இது ஏதோ காங்கிரஸ் ஆட்சியில ஏத்துன மாரியும், இல்ல வெள்ளைக்காரன் ஏத்திட்டு போன மாரியும், அத நான் குறைச்சுட்டேன் பாத்தீங்களான்னு நீங்க வந்து நேத்திக்கு டிவில பேசுறாரு மோடி. அதுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு கூட கிடையாதுங்க இங்க. ஜிஎஸ்டி குறைத்தது யார்? அதிகரித்தது யார்? இந்த கேள்விலாம் அதிமுக கேட்குமா? கேட்காது. ஏன்னா அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க எப்படி கேட்பாங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. சோ இந்த இடத்துல வந்து அதிமுகவுடைய வளர்ச்சியை தடுக்கிற பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. இப்ப நீங்க அதிமுக 4, 5ஆக பிரிந்து கிடக்கிறதுக்கு காரணம் யாரு? பாஜக தானே. சசிகலா அவர்கள் பதவி ஏற்கிறதுக்காக போனாங்க. பதவி ஏற்க விடாத ஆள் யாரு? ஆளுநர். ஆளுநர் யாரோட ஆளு? பாஜகவோட ஆளு. நல்லாவே தெரியுது. அடுத்த ஒரு 4, 5 நாள்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வருது. அவங்க சிறைக்கு போக வேண்டிய கட்டாயம். இது எப்படி செஞ்சாங்க பாஜக? அதுக்கு பிறகு ஓபிஎஸ் தனி அணி, கொஞ்ச நாள் கழிச்சு டிடிவி தனி அணி, அப்புறம் சசிகலாவே கட்சி விட்டு நீக்கி அவங்க ஒரு தனி அணி. இப்படி எல்லாரும் தனித்தனியா கிடக்குறீங்க. அப்புறம் எப்படிங்க ஜெயிக்கும் அதிமுக? அப்புறம் எப்படி அதிமுக அந்த இவங்க ஜெயலலிதா இருந்தபோது 40, 42% ஓட்டு இருந்ததுங்க. இப்ப எவ்வளவு 20 ஆயிடுச்சு. 20க்கு நாங்க 1% அதிகமா ஆயிடுச்சு சந்தோஷப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி சந்தோஷப்படுறது அதோட சரி. அதுக்கப்புறம் அது கூட இருக்காது. ஏன்னா இப்போ விஜய் வேற வந்துட்டாரு. ஒரு 3, 4% அதிமுக. அப்புறம் சிறுபான்மை வாக்கள் இருக்காது பாஜக சேர்ந்ததுனால. அப்ப 12, 13% தான். ஒரே ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாது. இப்ப பாஜக சேர்ந்தா டெபாசிட் வாங்கலாம். ஆனா 20, 25 இடங்களுக்கு மேல ஜெயிக்க முடியாது. அதுதான் கள நிலவரம். இதை புரிஞ்சுக்காம அதிமுக வந்து பாஜகவுக்கு என்ன பண்றாங்க? சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கினால் அவர்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது. ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலே கிடையாது. பாஜகவை ஒருபோதும் யாரும் ஆதரிக்க மாட்டார்கள். அதுதான் நிலவரம். இந்த புரிதலே இல்லாம நம்ம எடப்பாடி கூட்டணி வச்சுக்கிட்டு, அதிமுக அலுவலகம் டெல்லியில இல்லங்க, சென்னையில தான் இருக்காரு. எங்களுக்கு தெரியாத சென்னையில இருக்குன்னு. பட் பாஜகவோட நீங்க வந்து போடும் தயிர் தத்தங்கள்லாம் மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து அதிமுகவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இது அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல அதிமுகவுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியம்ங்க. அது இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன். தேங்க்யூ.